பாசிட்டிவ், எது நெகட்டிவ், நம்ம எங்கே அடி வாங்குகிறோம், எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும், ஒரு டெவலப்மெண்ட் வேணும், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம். நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம். இறுதியாக இப்பொழுது இந்த பதிவில் நம்ம இந்த மீன ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ ராசிக்கு 12வது ராசியாக வரக்கூடியது. அதாவது இது ஒரு நீர் ராசி. இதன் சின்னம் பார்த்தோம்னா 2 மீன்கள் எதிர் திசையில் பயணிப்பது போல், அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது போல் இருக்கும். இந்த மீனராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கும். இந்த ராசி கடைசி ராசியாக வந்ததுனாலையோ என்னவோ இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா, இந்த ராசியில் குரு என்ற கிரகம் ஆட்சியாக வருகிறது. இங்கு சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் அடைகிறது. இப்போ இவர்களுக்கு புதன் நீசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு விதத்தில் இவங்களுக்கு புதன் சுகஸ்தானாதிபதியாக வந்தாலும் அவர்தான் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இப்போ பாதகாதிபதி நீசம்னு தானே நம்ம எடுத்துக்கணும். பாதகாதிபதி நீசம்ங்கிறதே இங்கே கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமர்ந்து விடுகிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஞானகாரகன் குரு. இப்போ இந்த குருவோடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருனாவே நல்ல தர்ம சிந்தனை, போதிப்பது, மன்னிப்பது, மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது. இப்போ மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதுன்னா தனக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பது. அதுதானே இந்த குரு. இந்த குருங்கிறதே ஒரு ஏற்றி விடக்கூடிய ஏணியாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏணி ஏறுமா அப்படிங்கிறத மட்டும் நாம் யோசித்து பார்க்கணும். ஏணிங்கிறது பொதுவாக எங்கேயுமே மேலே ஏறுவதில்லை. அப்போ இவர்களுடைய வித்தைகளையும் இவர்களுடைய ஞானங்களையும் இவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய குருவாக வருகிறார்கள். இவர்களிடம் இருந்து ஒரு விஷயத்தை பழகி கொள்ளக்கூடியவர்கள், அதாவது இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக